அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது, வாழ்க்கையில் எல்லா மனிதனுமே பிரதோஷ வழிபாட்டுக்கு பயங்கரமான கூட்டமாக இருக்கும். இந்த பிரதோஷத்திற்கு மனிதன் போவதன் காரணம் என்ன? ஒரு விஷயத்தை என்ன சொல்லனா, நாம் ஒரு கோவிலுக்கு போறோம் என்று சொன்னால், ஒரு பிரதோஷத்தன்னைக்கு வழிபாடு பண்ண போறோம் என்று சொன்னால், அந்த மனிதன் என்ன சொல்றான்னா, எதற்காக இந்த இதை முன்னோர்கள் வடிவமைத்தார்கள், ஏன் அதை கண்டுபிடித்தார்கள் என்பதை நம்ம தெரியாம தான் இன்னைக்கு வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். அப்ப பிரதோஷம், பிரதோஷம்னா என்னது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். பிரதோஷம் என்பது பிறந்த தோஷங்களையும், பிறக்கு முன் உள்ள தோஷத்தையும், பிறக்கு முன்ன உள்ள தோஷத்தையும், இனிமேல் பிறக்க போகும் தோஷங்களையும் வெல்லுவதற்குண்டான அற்புதமான சிவ பூஜையே பிரதோஷம். அப்ப எப்ப மனிதனுக்கு தோஷம் பிடிக்கும்? இது யாருக்காவது தெரியுமா? எப்ப தோஷம் பிடிக்கும், எப்ப தோஷம் பிடிக்கும் அப்படிங்கிறத யாருக்கும் தெரியாது. எந்த ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் 4:30 to 6 பிரதோஷம் தான். அந்த வேளையில் என்ன சொன்னா, தண்ணீர் கூட குடிக்க கூடாது, சாப்பிடக்கூடாது. ஏன்னா கர்மா தொடரக்கூடிய ஒரே நேரம் என்ன சொன்னா, பிரதோஷ வேளையில், ஒவ்வொரு நாளும் பிரதோஷ வேளையில் நாம் ஏதாவது ஒன்றை அந்த 4:30 to 6 அந்த நேரம் தான் டீ குடிக்க போற நேரம். கடையில கூட்டத்தை பார்த்தீங்கன்னா விலக முடியாம இருப்போம். ஏன் இவர்கள் துன்பத்தை பட்டு கொண்டு, துன்பத்தை இழுப்பது வாய்தான். அந்த வாயை என்ன சொன்னா கட்டுப்படுத்தணும்னா நாம் என்ன செஞ்சிடலாம், ஜெயிச்சிடலாம். அப்ப எந்த ஒரு மனிதன் தான் நோய் நொடி இல்லாமலும் தன்னுடைய பிறப்பு தோஷத்தை போக்குவதற்காக நித்தமும் வருகின்ற 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் உள்ள காலத்தில் பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது. குடிக்காம வேலையை பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னா, பேசாம இருக்க பாருங்க. பேசாம இருந்தீங்கன்னு வைங்க, கண்டிப்பாக நீங்க ஜெயிச்சிருவீங்க. அப்ப எல்லாரும் ஞாபகம் வச்சுடுங்க, ஒவ்வொரு நாளும் 4:30 மணிக்கு முன்னாடி டீ குடிச்சிருங்க. 4 மணிக்கு டீ குடிக்க போனா அவங்க யாரும் கேட்க போறது கிடையாது. அது அரை மணி நேரத்துல குடிச்சுங்க. 4:30 மணி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், நம்மகிட்ட இருக்கிற நிறைய பேர் வெல்விஷர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்குங்க. உங்க கர்மா குறைய வேண்டும் என்று சொன்னால் எல்லாருமே நல்லா அண்டர்லைன் பண்ணி குறிச்சு வச்சுக்கிடுங்க. இந்த நேரத்தில் பேசப்படுகின்ற பேச்சு என்ன சொல்லலாம்னா நல்லதாக இருக்கணும். ஏதாவது துவேஷமாக சண்டை போடுவதன் மூலமாக நாம் இந்த 4:30 to 6 பயன்படுத்தவே கூடாது. உணவை அறவே ஒதுக்கணும். அதனாலதான் எல்லாருமே 6 மணிக்கு மேல சாப்பிட்டுருங்க. 6ல இருந்து ஒரு 7க்குள்ள சாப்பிடுங்க. ஏன்னா ஏன் பிரதோஷம் 4:30 மணிக்கு சாப்பிட்டுருங்க அப்படின்னு அவன் சொல்லலை. எப்பயுமே மனிதன் இப்போ 9 மணி ஆயிருது, 10 மணி ஆயிருது சாப்பிட. அப்பங்கும்போது அதுல என்ன அவ்வளவு தூரத்துக்கு வேலீடு இல்லாமல் போய்விடுகிறது. சாப்பிடுகின்ற உணவை நம்ம மென்மையாக சாப்பிடுவதில்லை. இப்போதைக்கு நிறைய புரோட்டா அந்த மாதிரி சைனீஸ் ஐட்டங்கள்லாம் சாப்பிடணும். சைனீஸ் ஐட்டங்களோ புரோட்டாவோ சாப்பிட வேண்டாம்னு சொல்ல, 15 நாளைக்கு ஒருக்க அந்த ஆசை என்பதை நம்ம தீர்த்து கொள்ளலாம். ஆனால் அதைவே தொடர்ச்சியாக பண்ணக்கூடாது. அப்ப பிரதோஷ வேளையில் என்ன சொன்னோம்னா, நாம் 4:30 to 6, எல்லா காலமுமே 4:30 to 6, எல்லா நாளுமே 4:30 to 6 நீங்கள் பிரதோஷத்தில் சாப்பிடக்கூடாது. பிரதோஷம் என்பது இப்ப பிறந்திருக்கிற தோஷத்தையும், நாளைக்கு பிறக்க போற தோஷத்தையும், நேற்று பிறந்த தோஷத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு வல்லமை உடைய நாளாக இருக்கிற காரணத்தினாலதான் வளர்பிறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம்
கோவில்களில் வந்து சிவனுக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் பண்ணி வந்து ஜேன்னு கூட்டம் இருக்கும். கூட்டம் வந்து விலக முடியாத கூட்டம். ஏற்கனவே கோயில்கள்ல நிறைய கூட்டமாயி போச்சு. ஆனால் இதை நடைமுறைப்படுத்தணும். எப்ப வந்து மனிதனுக்கு வந்து என்ன சொன்னாலும் ரோகிணி நட்சத்திரத்தோடு ஒரு பிரதோஷம் வந்தால் அன்னைக்கு விட்டுறாதீங்க. ஜென்ம பாவங்களை வந்து என்ன சொன்னா தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி இது ரோகிணி நட்சத்திரத்தோடு வருகின்ற பிரதோஷம். அது பஞ்சாங்கத்துல பார்த்து குறிச்சு வச்சுக்கிடுங்க. அப்படி குறிச்சு வச்சுக்கிட்டு வந்து அந்த காலத்தில் வந்து அந்த பிரதோஷத்தை வந்து நீங்கள் ஒண்ணுமே செய்ய வேண்டாம். எதுவும் பொருள் கொடுக்கணுமா, அது கொடுக்கணுமா, இது கொடுக்கணுமாங்கிற கவலையெல்லாம் வேண்டியதில்லை. நீங்கள் அந்த நந்தியின் கொம்பு இருக்கு இல்லையா, 2 கொம்புக்கு ஊடால சிவனை பார்க்கணும். அதுதான் மிக மிக சிறப்பான வந்து உங்களுக்கு உண்டான கர்மத்தை போக்கக்கூடிய வழி. அதை ரெகுலரா செஞ்சிடணும். செஞ்சுட்டு என்ன சொன்னா, சண்டிகேஸ்வரர் இருப்பார். அந்த 6 மணிக்குள்ளேயே போய் சண்டிகேஸ்வரருக்கு பக்கத்துல நின்று என்ன சார் 108 தடவை வந்து என்ன சார் நமச்சிவாய சிவேனம நமச்சிவாய சிவேனம என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னார். எந்த ஒரு மனிதனுடைய கர்மா நீங்க வேண்டும் என்று சொன்னார். ஒவ்வொரு நாளும் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, 4:30 to 6 வரை இருக்கின்ற அந்த பிரதோஷ வேளையில் யார் ஒரு கோயிலுக்கு போய் வந்து சிவனை வணங்கி நந்தியை வணங்கி முடிச்ச பிறகு என்ன சொல்லலாம், சண்டிகேஸ்வரருடைய முன்னாடி நின்று 108 முறை வந்து என்ன சொன்ன நமச்சிவாய சிவேனம நமச்சிவாய சிவேனம என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை 108 தடவை சொல்லி வீட்டுக்கு வந்து நல்லா அழகா வந்து என்ன சொல்றான்னா வந்து சாப்பிடுங்க. இதை 48 நாள் தொடர்ச்சியா செய்யணும். நீங்க நினைக்கலாம் வேலை இல்லாதவங்க தான் சார் இதை செய்ய முடியும், வேலைக்கு போறவங்க என்ன செய்யணும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது என்ன சொன்னா வாழ்க்கையில் உயர வேண்டும், கர்மா தீர வேண்டும் அப்படின்னா 48 நாள் ஒரு மண்டலம் 4:30 to 6 சிவன் கோயிலுக்கு போகணும். போயிட்டு வந்து என்ன சிவனை வழிபாடு பண்ணணும், நந்தியை வந்து வழிபாடு பண்ணணும். பண்ணிட்டு வந்து என்ன சொல்லலாம்னா சண்டிகேஸ்வரரை வந்து முன்னாடி நின்று நமச்சிவாய சிவேனம என்று சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணி விட்டு பாருங்கள். இந்த 48 நாளில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அதிலெல்லாம் வந்து அந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப இதுக்கு மாற்று வழி அப்படின்னா மாற்று வழி இருக்குது. மாற்று வழி இருக்குதுன்னா வந்து என்ன சொன்னா, சிவனும் நந்தியும் ஒரு சேர முன்னாடி இருக்கிற மாதிரி வந்து என்ன சொல்லலாம்னா இதுல நம்ம கூகுளில் சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி அதை ஃப்ரேமாக எடுத்து வைங்க. ஃப்ரேமாக எடுத்து வச்சு வேலை பார்க்குற இடத்துல வந்து என்ன சொல்லலாம்னா வேலை பார்க்குற இடத்துல அதுக்கு சாத்தியக்கூறுகளா என்பது எனக்கு தெரியாது. சாத்தியக்கூறுகள் வந்து வருவது சங்கடம்தான். இருந்தும் இந்த மாதிரி ஒரு வழிபாடுகளால் வந்து என்ன சொன்னா நீங்கள் உங்களுடைய கர்ம பலாபலன்களை அழித்து கொள்ள முடியும், ஒருதே அழித்து கொள்ள முடியும். என்ன காரணம்னா, ஒரு சின்ன விஷயத்தை வச்சு என்ன சொன்னா 10 நிமிஷம் ஒரு வேலையில நான்லாம் செஞ்ச காரணம் செஞ்சுட்டு பேசாம, அதாவது வந்து அது வேலை செய்தாங்க முதல்ல டெஸ்ட் பண்ணுவோம். நமக்கு என்ன பெரிய ப்ராப்ளம் வந்துட போகுது. அப்ப அந்த கால ஒரு சின்ன விஷயம் நான் ஏற்கனவே இது சொல்லியிருக்கேன். எந்த ஒரு மனிதனும் பெரிய பிரச்சனையில் சிக்கி கொண்டான் என்று சொன்னால் அவன் காலையில போய் ஒரு தேங்காய் உடலை பிள்ளையாருக்கு போடணும். சாயந்தரம் சார் நான் 6 மணிக்கு மேலே போய் இல்லைன்னா 4:30 மணிக்கு மேலே போய் காலபைரவருக்கு வந்து 2 தீபம் நெய் தீபமே போடுங்க. நெய் தீபம் போட்டு வந்து என்ன சொன்னா, நீங்கள் உங்களுடைய கோரிக்கை என்னவோ, என்ன பிரச்சனைக்குரிய காரியமோ அந்த காரியத்தை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னா சொல்லுங்க. காலையில விடலை போடும்போது என்ன செய்யக்கூடாது, அந்த கோரிக்கையை வைக்கக்கூடாது. காலையில விநாயகருக்கு ஒரு செதற்காய் வாங்கிட்டு வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு சாயந்தரம் வந்து அதே ஊரில் இருக்கின்ற எந்த ஊர்ல இருந்தாலும் சரி நான் காலபைரவருக்கு 2 தீபம் போட்டு உங்களுடைய கோரிக்கை வைங்க. அந்த கோரிக்கையில் நீங்கள் வெற்றி விட்டு விடுவீங்க. இதை நான் ஒரு சமீப காலத்தில் நான் செஞ்சேன். கண்டிப்பா அதை செய்யலாம். ஏன்னா அதற்கு வந்து என்ன சொன்னா அவ்வளவு வந்து பலாபலன் வந்து 100% உண்டு. இதெல்லாம் வந்து மனிதர்களுக்கு எத்தனை துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க.
பெண்கள் விடலை போட முடியாது. பெண்கள் விடலை போட முடியாதுன்னு நினைச்சா அங்கே இருக்கிற பூசாரிகிட்ட கொடுத்தா ஐயா அந்த விடலையை போட்டுருங்க, ஏன்னா நீங்கள் வாங்கி கொடுத்த தேங்காய் தானே. விடலையை போட்டு சாயந்தரம் வந்து என்ன சொன்னால் காலபைரவருக்கு விளக்கு போட்டுவாங்க. உங்கள் கோரிக்கையை சொல்லுங்க, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்துடும். தீராது என்பது சாஸ்திரத்தில் இல்லை, தீரும். தீரும். அப்ப தீரும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கையை வந்து நம்ம என்ன சொன்னோம்னா வந்து பரிச்சித்து பார்த்தோம் என்று சொன்னால் 100% செயல்பாடுகள் இன்றும் வந்து ஆன்மீகத்தில் நம்பிக்கையுடைய அனைத்து அறிவு சார்ந்த பெரியோர்களும் ஒரு காரியத்தை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். நானும் நடத்தி கொண்டுதான் இருக்கிறேன். இதை ஏன் சொல்றேன்னா 4:30 to 6 சாப்பிடும் போதுதான் பிரச்சனையே வந்து என்ன சொன்னா வரும். அந்த சாப்பாடு விஷம்ட்டான். பிரதோஷமே விஷநாளிகை தானே, விஷம் தானே. பிரதோஷம் வந்து என்ன சொன்னா விஷம் தானே. அந்த நேரத்துல போய் வந்து சொன்ன கட்டுன்னு வந்து வடையும் டீ சாப்பிடக்கூடாது. ஒண்ணு வந்து 4:30க்குள்ள வந்து டீ வடை சாப்பிட்ருங்க. 4:30 to 6 பச்சை தண்ணி கூட குடிக்காதீங்க. நோய் வருதா இல்லையான்னு பார்ப்போம், போகுதா இல்லையான்னு பார்ப்போம். எந்த கர்மாவும் அண்டாது. இது ஒரு பிரின்சிபலாக முன்னோர்கள் வைத்திருந்தார்கள். 7 மணிக்குள்ள சாப்பிட்டாங்க. இப்ப நம்ம வந்து நடைமுறையை மாற்ற சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம கண்ணுக்கே தெரியும். அதே சமயத்தில் எப்ப வந்து கர்மா வந்து முழுமையாக விடணும், வருடத்தில் எப்படி வந்து ஒரு தடவையோ 2 தடவையோ ரோகிணி நட்சத்திரத்தோடு பிரதோஷம் வருகின்றன்னு அன்னைக்கு லீவு போட்டனால என்ன செய்யுங்க, போயிருங்க. போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு சிவனை பார்த்து, நந்தியை பார்த்து, சண்டிகேஸ்வரரை பார்த்து கரெக்ட் பண்ணிட்டு வந்துருங்க. அதற்கடுத்து என்ன சொன்னான்னா, எந்த பிரச்சனை வீட்டுக்குள் தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கிறதா, காலையில ஒரு விநாயகருக்கு ஒரு விடலை போடுங்க, சாயந்தரம் காலபைரவருக்கு வந்து 2 தீபம் போட்டுவாங்க. நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும். நினைத்த காரியங்கள் வந்து சக்சஸ் ஆக நடக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பொருளாதாரம் என்ன, நான் வருஷமெல்லாம் சிக்கல் பட்டுக்கிட்டு இருக்கேன்யா அப்படின்னா 4:30 to 6 சாப்பிடாதையா. 4:30 to 6 சாப்பிடாதே. 4:30 to 6 சாப்பிடாதே. உன்னுடைய கர்மா வந்து சரியாகும். 4:30 to 6 வந்து என்ன சொன்னா வந்து சாப்பிடாமல் இருந்தால் கர்மா குறையும். இதை வந்து ஒரு இந்த டைமாக வச்சுக்கணும். நான் 4:30 to 6 சாப்பிட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய உத்தரவாதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய உடலும் உங்களுடைய மனமும் மனுஷ தெளிவடையும். அந்த காலத்தில் சாப்பிடவே கூடாது, தண்ணி கூட குடிக்க கூடாது. ஆமா, முடிஞ்ச வரைக்கும் அந்த நேரத்தில் வந்து பேச்சை குறையுங்கள். சக்சஸ் ஆகுவீங்கய்யா. இதெல்லாம் வந்து உத்தரவாதமான உண்மையா. நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்த வந்து ஒரு அற்புதமான பொக்கிஷங்கள் ஐயா. இந்த பொக்கிஷங்களை எல்லாம் நீங்கள் இளம் தலைமுறைகளுக்கு சொல்லி கொடுங்க ஐயா. ஏன் ஒவ்வொரு நாள் வந்து சார் நான் வந்து வேலை மனக்கிட்ட வீடியோ போடுறேன், இதுல என்ன பெரிய பொருளாதாரம் வந்துருதா யூடியூப்ல அப்படியெல்லாம் வந்து யூடியூப்கார வந்து நம்மளோட பெரிய இதா இருப்பான். மக்கள் பணம் கொடுக்கிறார்கள், அதெல்லாம் வரும், மக்கள் கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கை, உங்களுடைய உடல் பொலிவும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கர்மாவும் சரியாவதற்கு அற்புதமான இந்த வழிமுறை. மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை சாப்பிடக்கூடாது. தண்ணி கூட குடிக்கக்கூடாது. இருந்து பாருங்கள், வாழ்க்கையில் மாற்றங்கள் இலகுவாக நடக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி இதுதான் பிரதோஷத்தோடைய உண்மை நிலை என்பது. பிரதோஷம் என்பது பிறந்த தோஷத்தை போக்குவது, பிறப்புக்கு முற்பிறப்பு தோஷத்தை போக்குவது, பிறக்க போகிற தோஷத்தை போக்குவதுதான் பிரதோஷம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வணக்கம்.